தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சற்று நேரத்திற்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த கூட்டணியை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவங்க கூட்டணி அமைத்து அது முறிந்த நிலையில் இப்போ மீண்டும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவுடைய தொண்டர்களோ தோழர்களோ ஒருபோதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அதிமுகவுடைய சுப்ரீமோ என்று சொல்லுகின்ற இதய தெய்வம், புரட்சி தலைவி என்று அழைக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து லஞ்ச லாவண்யத்திற்கு ஆளானவர், சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர் என்றெல்லாம் பாஜக தலைவர்களால் விமர்சனம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனம் செய்யப்பட்டதற்கு நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது விமர்சனம் செய்தவரும் இவர்களோடு மேடையில் அமர்ந்திருக்கிறார், கண்டிக்காதவரும் அமர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இப்படி பழித்தவர்களை, இழுத்து பேசியவர்களோடு கூட்டணி வைக்கிறார்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் தொண்டர்கள் இதை நிராகரிக்கின்ற கூட்டணியாக பார்ப்பார்கள். இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்களிடம் என்ன சொல்லி வாக்கு சேகரிப்பார்கள்? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் பாஜக. அது தமிழாகட்டும், அரசியலாகட்டும், நிதி நிலைமையாகட்டும். பள்ளி கல்வித்துறை ஒரு தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறை. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு 2350 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கிறது, கொடுக்க வேண்டும். கொடுக்க மறுதளிக்கிறார்கள். காரணம் கேட்டால் மும்மொழி திட்டத்தில் கையொப்பமிட்டால் நாங்கள் கொடுப்போம் என்று மிரட்டுகிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அவர் பிடிவாதமாக தன்னுடைய நிதி ஆளுமையால் தமிழ்நாட்டு நிதியிலிருந்து எடுத்து செலவு செய்து வருகிறார். அப்பொழுது இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அதிமுக பாஜகவோடு இதிலும் சமாதானம் செய்து கொள்ளுமா? பேரிடர் நிதி கொடுக்கவில்லையே, இதிலும் சமாதானம் செய்து கொள்ள முடியுமா? ஜிஎஸ்டி உரிமை தொகை கொடுக்கவில்லையே, இதிலும் சமாதானம் செய்து கொள்ள முடியுமா? அவர்கள் எதை வைத்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க போகிறார்கள்? எதை வைத்து மக்களை அணுகப் போகிறார்கள்? இப்படி ஆகவே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி பாஜக கட்சி. இந்த கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது என்றால் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புறக்கணிக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை அவர்கள்.